ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு விஷயத்தை பற்றி தான் மிகவும் பரபரப்பாக பேசி வருது. அது என்ன? ஹைதராபாத் ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி மற்றும் ராமோஜி ராவ் குழுமத் தலைவர் ராமோஜி அவரோட மறைவு பற்றி தான். வயது மூப்பு காரணமாகவும் உடல் நலம் பாதிக்கப்பட்டதன் காரணமாகவும், அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதி காலை மரணமடைந்திருக்காரு. இவரது மறைவையொட்டி இந்திய பிரதமர் தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமாவில் உள்ள பிரபலங்கள் தொடங்கி டெக்னீஷியனும் இரங்கல் தெரிவித்தாங்க. இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது எக்ஸ் பக்கத்தில் ராமோஜி ராவ் மறைவல் குறித்து இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அதில் எனது வழிகாட்டியும் நல்ல விருப்பம் உடையவருமான ஸ்ரீ ராமோஜி ராவ் அவர்களின் மறைவை கேட்டு மிகவும் நான் வருந்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பத்திரிகை துறையிலும் சினிமா துறையிலும் சரித்திரம் படைத்தது மட்டும் இல்லாமல் அரசியலில் மாபெரும் கிங் மேக்கராக திகழ்ந்தவர் மறைந்த ராமோஜி அவர்கள். அவரின் வாழ்க்கையில் எனக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகியாகவும் இருந்தார். அவரது ஆன்மா சாந்தியடைத்தும் என எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது 1936ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த ஆந்திரா மாநிலத்தில் இருந்த கிருஷ்ண மாவட்டத்தின் பெடபருபுடி என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இந்த ராமோஜி ராவ். பத்திரிகையாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ராமோஜி ராவ் அதன் பின்னர் தனது அயராத உழைப்பாளர் தொழிலதிபராக மாறினார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மிக பிரபலம் அடைந்த ஈநாடு செய்தித்தாள், ஈடிவி தொலைக்காட்சி, குழுமம் ஆகியவற்றை உருவாக்கியவர் இந்த ராமோஜி ராவ் தான். இது மட்டுமில்லாமல் உலக புகழ்பெற்ற ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியை உருவாக்கிய புகழும் இவரையே தான் சாரும். இந்த பிரம்மாண்டமான ஃபிலிம் சிட்டியில் பாகுபலி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2.0, KGF, RRR, பொன்னியின் செல்வன், சலார் உள்ளிட்ட படங்கள் பிரம்மாண்ட செட்டுகள் இங்கு தான் அமைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா, ஹாலிவுட் சினிமாக்கள் பலரும் இங்கு படமாக்கப்பட்டிருக்கு. தற்போது அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு கூட இந்த ஃபிலிம் சிட்டியில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. பல மாநில அரசியல் தலைவர்களும் நட்பாக பழகி வந்த ராமோஜி ராவுக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு இந்தியாவோட 2வது உயரிய விருதான பத்மவிபூஷன் விருது மத்திய அரசால் வழங்கப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ராமோஜி ராவ் கடந்த 5ஆம் தேதி மூச்சு திணறல் மற்றும் அதிக இரத்த கொதிப்பு காரணமாக ஹைதராபாத்தில் நானக் ராங்குடா பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ராமோஜி ராவ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிகவும் வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தலைத்தளத்தில் தெரிவிச்சிருக்காரு. இது ரொம்ப எனக்கு கஷ்டமான சூழ்நிலை தான். என்னுடைய குருவான அவர் இறந்தது எனக்கு ரொம்ப சோகம்தான் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் சொன்னது திரைத்துறையில் மட்டும் இல்லாமல் பலரையும் உலுக்கி எடுத்திருக்கு இந்த சம்பவம்.